அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வேல் அகாடமி சேனலில் யூடியூப் சேனலில் பழமொழி தொடர்பான வீடியோ உதவிகள் 14 டே சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி 3வது நாளை நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம். இதில் 61லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய பழமொழிகள். ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் இது மாதிரி குரூப் 4 2026க்கான ஸ்டடி பிளான் கொடுங்க, மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் வீடியோ பதிவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான அறிவிப்புகளை நம்ம விரைவில் நம்மளோட யூடியூப் சேனலில் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறோம். 2026க்கான குரூப் 4க்கான முழு வகுப்புகளும் நம்ம இலவசமாக யூடியூப்பில் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் இந்த காணொளி வாயிலாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். சரி வாங்க, இன்று 3வது நாளுக்கான பழமொழி 61லேருந்து பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 61 இளையோனே ஆயினும் மூத்தானோடு மகன். இளையோனே ஆயினும் மூத்தானோடு மகன். இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தளராத முயற்சியே உயர்வு தரும். அப்போ நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்கணும்? தளராத முயற்சியாக இருக்கணும், விடாமுயற்சியாக இருக்கணும். இறுதி வரையும் ஏற்றத்தை முடிந்து காணும் தளராத முயற்சியோடமையாக இருக்கணும். கடைசி வரைக்கும் போராட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரால் தான் என்ன பண்ண முடியும்? வெற்றின்றதை அடைய முடியும். அதுதான் நமக்கு 61வது பழமொழி சொல்லுது. அடுத்து பாருங்கள், 62வது பழமொழி. இறைக்குமை யாட்டை உடம்படுத்து வௌலக்கண்டார் இல். இறக்குமை யாட்டை உடம்படுத்து வௌலக்கண்டார் இல். தகுதியற்றவரை விளக்குவதற்கு. தகுதியற்றவரை என்ன பண்ணிடணும்? நம்ம விளக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த பழமொழியாக இருக்குது. அடுத்து 63 பாருங்கள். இறந்தது மூத்தறிவார் இல். இழந்ததை அடையவே முடியாது. இறந்ததை பெற்றறிவார் இல் அப்படின்னா என்னது? இழந்ததை அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 64 இறைதோறும் ஊறும் கிணறு. கொடுக்க கொடுக்க பெருகும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொடுக்க கொடுக்க என்ன ஆகக்கூடியதாக இருக்கும்? பெருகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 65 இனங்கழு வேற்றினார் இல். இனங்கழு வேற்றினார் இல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் விரும்புவனை செய்க. ஒரு அரசனாக இருக்கார் அப்படின்னா அந்த அரசன் என்ன பண்ணணும்? மக்கள் விரும்பக்கூடிய செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 66 பார்க்கலாம் வாங்க. இன்சொல் இடர்படுப்பதில். இன்சொல் இடர்படுப்பதில் அப்படின்னா பொருள்னாது இனிமையாகவே பேசுக. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட பேசுகிறதோ பழகிறதோ எல்லாமே அவங்க பழகக்கூடியவங்கிட்ட நம்ம என்னென்னு பேசணும்னா, இனிமையான சொற்களை மட்டும்தான் பேசணும். கடுமையான சொற்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து இன்னாது இருவர் உடனாடல் நாய். ஒருவனை எதிர்க்க இருவர். அதாவது இந்த பழமொழி என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்ப்போம். இன்னாது இருவர் உடனால் நாய், ஒருவனை எதிர்க்க இருவர். இப்போ ஒரு நபர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அவரை எதிர்க்கலாம். ஆனால் எதிர்க்கிறவர் என்னவாக இருக்கணும்? ஒரு நபராக இருக்கணும், 2 நபராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் அந்த பழமொழியாக இருக்குது. அடுத்து இன்னாதே பேயோடானும் பிரிவு. இன்னாதே பேயோடானும் பிரிவு. அப்போ பேயையும் பிரிய முடியாது. அப்போ ஒருத்தவங்க கிட்ட பழகிறோம் அப்படின்னா அவங்க பேயாக இருந்தால் கூட, அந்த நல்லவங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இதனுடைய பொருளாக இருக்குது. அடுத்து 69 பாருங்கள். ஈடில்லதற்கில்லை பாடு. ஈடில்லதற்கிடைய பாடு. கெட்டாலும் பெரியவர் பெரியவரே. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பழமொழியினுடைய பொருளை பார்த்தோமா? அது என்ன பழமொழி அப்படின்றத என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 70வது பழமொழி. ஈனுமோ வாழை இருக்கால் குலை. ஈனுமோ வாழை இருக்கால்
குலை. இதனுடைய பொருள் என்னன்னா, எப்பொழுதும் பொறுக்க முடியாது. ஈனுமோ வாழை இருக்கால் குலைன்னா என்னது, எப்பொழுதும் பொறுக்க முடியாது. தப்பு பண்ணுறத ஒரு சில நேரங்களில் பொறுத்துக்கலாம், ஆனால் எல்லா நேரத்துலையும் அதை பொருந்து இருக்கணும் அப்படின்ற முடியாத ஒரு செயல். அதை தான் அங்கே சொல்கிறாங்க. எப்பொழுதும் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து உண்டி வினவார் இல். உண்டி வினவுவார் இல் என்ன இதனுடைய பொருள் அப்படின்னா, உடை மதிப்பு தரும். இதை நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கலாம். ஆள் பாதி ஆடை பாதி. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பிளேஸுக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸே என்ன பண்ணும், நீங்கள் எப்படியாப்பட்ட நபர் அப்படின்றத உங்களை காட்டக்கூடியதாக இருக்கும். அது தாங்க சொல்கிறது. உண்டி வினவுவார் இல் அப்படின்னா என்னது, உடை மதிப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து உண்டவில் தீயிடுமாறு. உண்டவில் தீயிடுமாறு அப்படின்னா என்னன்னா, உண்ட வீட்டிற்கு தீவினை. உண்ட வீட்டிற்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீவினையே செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போமா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாத அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா. அதை தாங்க இங்கே சொல்கிறாங்க. உண்டா இரண்டேறு ஒரு துறையுள் நீர். உண்ணா இரண்டேறு ஒரு துறையுள் நீர் அப்படின்னா, வீரன் துரோகம் செய்ய மாட்டான். உண்மையாக ஒரு போர் வீரனாக இருக்கக்கூடிய நபர் அரசருக்கு என்ன பண்ண மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். அதுதான் சொல்கிறான். உண்மையான வீரனாக இருந்தால் அவன் என்ன பண்ண மாட்டான், தவறான வழியிலையோ குறுக்கு வழியிலையோ அதை ஈடுபட்டு துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்றத இந்த பழமொழி சொல்லுது. உண்ணா இரண்டேறு ஒரு துறையுள் நீர் அப்படின்னா, வீரன் என்ன பண்ண மாட்டான், துரோகம் செய்ய மாட்டான். அடுத்து உண்ணும் துணை காக்கும் கூற்று. உண்ணும் துணை காக்கும் கூற்று அப்படின்னா, கூற்றமும் உட்பகையும். கூற்றமும் உட்பகையும். அடுத்து பாருங்க, உன் ஒட்டகளாளுடை பார். உன் ஒட்டகளாளுடைய பார் அப்படின்னா என்னன்னா, பணியாளரை அன்புடன் நடத்துக. இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களை என்ன பண்ணுங்க, அன்போடு பழகுங்க, அன்பாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இதுவாக இருக்குது. அடுத்து உமிக்குற்று கைவருந்துமாறு. உமிக்குற்று கைவருந்துமாறு அப்படின்னா, பயனற்றவனின் உறவே வேண்டாம். இப்போ நல்லா பாருங்கள், இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னு அப்படின்னு சொல்லுவோம், யூஸ்லெஸ் ஃபில்லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ ஒரு வார்த்தையா. அது மாதிரி ஒருத்தவன் பயனே பட மாட்டானா அவனுடைய உறவே நமக்கு என்னது, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. உமைக்குற்று கை வருந்துமாறு அப்படின்னா என்னது, உமையை குத்தி கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருந்திக்கக்கூடாது. அப்போ பயனற்றவனுடைய உறவே நமக்கு என்னது, தேவையே இல்லை. அந்த உறவே என்ன வேணாம், தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 77 பாருங்கள். உமையால் ஒருபாலா கட்டம் கம் வெல்கொடி கொண்டானும் கொண்டானே. உமையால் ஒருபால கட்டங்கம் வெல்கொடி கொண்டானும் கொண்டானே. இரண்டுற கலப்பதே நட்பு. இதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க, இரண்டுற கலப்பதே நட்பு. அது என்னங்க இரண்டுற கலப்பதே நட்பு? அப்போ இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். என்னடா அந்த மனுஷன் தமிழில் பழமொழி எடுத்துகிட்டு ஆங்கிலத்துக்கான உதாரணங்களை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. நமக்கு எளிமையில் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்னு சொல்லுவோமா, அந்த பாண்டிங்ன்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இரண்டரை கலப்பதே நட்பு. அப்போ ரெண்டு பேரோட மனமும் ஒத்து போகக்கூடியது, அவங்களுடைய ஆக்டிவிட்டி பேஸில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்க, இரண்டோர கலப்பதே நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 78. உயகுண்டு புல்வாய் வழிபடுவார் இல். உயகுண்டு புல்வாய் வழிபடுவார் இல். உள்ளம் தெரிந்த பின் உறவாடு. பட்டுன்னு என்ன பண்ணாத, போயிட்டு உறவாடிடாத. ஒரு நபரை பார்த்த உடனே அவங்க சும்மா சிரித்து பேசுகிறாங்க, இவங்க நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணிடாத, உறவாடிடாத. அவங்களுடைய உள்ளம் எப்படின்றது தெரிஞ்சு உறவாடு. அதுக்கப்புறமா என்ன பண்ணு, ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றி நீ சொல்லணும், உன்னுடைய சீக்ரெட்டோ மற்ற விஷயங்களோ சொல்லணும்னா
அதுக்கப்புறமா சொல்லு. அப்போ உள்ளம் தெரிந்த பின் என்ன பண்ணு, உறவாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உயவு நெய்யுட்குளிக்கும் ஆறு. உயவு நெய்யுட்குளிக்கும் ஆறு. தகுந்தவரையே சேர்ந்து வாழ்க. தகுந்தவரையே சேர்ந்து வாழ்க. அப்போ உனக்கு யார் சூட்டபுளாக இருப்பாங்களோ அவங்க கூட சேர்ந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து உருவு திரியூட்டுமாறு. உருவு திரியூட்டுமாறு. உருவின் உயரம், உருவோட உயரம். அந்த உருவம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒருவனுடைய தோற்றம் என்ன பண்ணும் அப்படின்னா உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ ஆடை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய உருவமே என்ன பண்ணும், ஒரு உயர்வை ஏற்படுத்தும். வெளியேந்து பார்க்கும்போதே நம்ம கையில் எதுவுமே இருக்காது, ஆனால் நம்மளுடைய ஆடைகளும் நம்மளுடைய உருவமும் வெளியே போய் பார்க்குறப்ப எப்போ ரொம்ப பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ உருவம் என்ன பண்ணும், உயர்வை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. உரைத்தால் உரைபெறுதல் உண்டு. உரைத்தால் உரைபெறுதல் உண்டு. திகழ்வான் இகழப்படுவான். திகழ்வான் என்ன பண்ணுவான், இகழப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து உரையார் எளிதக்காணிற் கணா. உரையார் எளிதக்க காணிற்கணா. நண்பனை படித்தல் கூடாது. இப்போ உன் கூட ஒரு நண்பன் இருக்கானா, உண்மையாக ஒரு நண்பன் இருக்கானா, அந்த நண்பனை நீ என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. கூட வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட பழகிறப்ப அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு படிப்பான சொற்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர். உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர். முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க. நீ ஏதாவது ஒரு செயலை செய்கிற அப்படின்னா முறையாக என்ன பண்ணு, ஆராய்ந்து பண்ணு. இந்த செயலை செய்யலாமா, கரெக்டாக இருக்குமா, இது எல்லாத்தையும் என்ன பண்ண, வெரிஃபை பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண, அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து உலக்கை மேல் காக்கை. அளவற்று ஆசைப்படுவார். உலக்க மேலே காக்கா உட்கார்றது வாய்ப்பே இல்லைங்க. ஏன் சார் உலக்க மேலே காக்கா உட்காராது அப்படின்னா, உலக்கையை எப்பயுமே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த உரையில் குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ குத்தும்போது காக்காவால் என்ன பண்ண முடியாது, அந்த உலக்கையில் இருக்க முடியாது. அப்போ ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணணும், அளவோடு ஆசைப்படணும். அந்த அளவற்று என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள் 85. உவர்நிலம் உட்கொதிக்குமாறு. உவர்நிலம் உட்கொதிக்குமாறு. பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஆவாத ஒருத்தன் இருக்கானா, நான் காந்தி மாதிரி நான் எல்லாத்தையும் அன்பு ரீதியாக தான் பண்ணுவேன், அகிம்சை வழியாக தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அது முடியாது. பகைவரை என்ன பண்ண முடியாது, அன்பாலெல்லாம் என்ன பண்ண முடியாது, வசப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு நிலம் உட்கொதிக்குமாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 86 பாருங்கள். உவவதற்கு ஈத்ததை எல்லாம் இழவு. உவவதற்கு ஈத்ததையெல்லாம் இழவு. கீழ் மக்களுக்கும் செய்த உதவி. நீ ஒரு பெரிய நபராக இருந்தாலும் சரி, நீ மேன்மை புரிந்திய நபராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், உன்னை விட செல்வத்திலேயோ இல்லை மற்ற மதிப்புலேயோ குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 87 பாருங்கள். இது நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பழமொழி, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உள்ளம் படர்ந்தே கூறுதல் முகம். உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம். அதை நம்ம வேறு வழியில் சொல்லணும்னா என்னென்னு சொல்லலாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தோட அழகு எங்கே தெரியும், அப்போ உள்ளத்தோட அழகு முகத்தில் தெரியும். ஒருத்தவங்களுடைய முகம் பொலிவோடு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. அதனால தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்து வெளியே எதுவும் பேசாது என்ற மாதிரி
உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய வெளிப்பாடாக இருக்கும். கள்ளத்தை முகத்தாலே காணலாம். நீ உன்னுடைய நெஞ்சுக்குள்ளே என்ன நினைக்கிறியோ அது உன்னுடைய முகம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு. உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு கீழோருக்கு உபதேசம் ஆபத்து. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒன்றும் இல்லைங்க, கீழோர்னா ஒரு தீய குணம் கொண்ட ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு நீ உபதேசம் பண்ணுறதே என்னது? வீண். அது உனக்கு ஆபத்து. ஆபத்தில் தான் வரும். சரிங்களா? சரி, அடுத்து உரர்பால் தீண்டாவிடுதல் அரிது. உரர்பால தீண்டாவிடுதல் அரிது, வரும் சிறப்பு தவறாது வரும். அதாவது நீ நேர்மையாக இருந்த, உன்னுடைய வேலைகளில் நீ தொடர்ச்சியாக நேர்மையான பணிகளில் நீ செய்கிற அப்படின்னா உன்னை தேடி வரக்கூடிய சிறப்பு தவறாமல் வரும். ஊழ்வினை. இப்போ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊழ்வினையின் அடிப்படையில் தான் உன்னுடைய வாழ்க்கையே இருக்குது. அப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கண்டிப்பாக கிடைக்கும்பா. அதைத்தான் இந்த பழமொழி சொல்லுது. உரர்பால யாருக்கும் ஊறும். உரர்பால யாருக்கும் ஊறும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வினை வீயாது பின் சென்று அடும். வினை வீயாது பின் சென்று அடும். வரவேண்டிய துன்பம் தவறாமல் வரும். நம்ம முன்னாடி பழமொழியில் தான் பார்த்தோம், உனக்கு வரக்கூடிய சிறப்பும் தவறாமல் வரும். அதே மாதிரி தான் உனக்கு வரக்கூடிய துன்பமும் தவறாமல் வரும். அப்போ உனக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது கட்டாயமாக நடக்கும். இன்பம் நடக்கணும்னா இன்பம் நடக்கும், துன்பம் நடக்கணும்னா துன்பம் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் நினச்சி வருத்தப்படக்கூடாதுங்க. விரைவில் நம்ம குரூப் 4 2026க்கான பேட்சஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை விரைவில் நாங்கள் பதிவிடுறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழியில் 5 நாட்களுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வினாக்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் வேலு அகாடமி டெலகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி அதற்கான விடையை எழுதி பார்த்துக்கோங்க. சரி, தேங்க்யூ. அடுத்த நாள் வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.